ஸோ ஃபேமிலியோட பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் நான் இன்வைட் பண்ண போறேன். ஹார்ட்லி வெல்கம் நியூலி குவாலிஃபைட் V3 மிஸ்டர் சுரேஷ் குமார் அண்ட் ஃபேமிலி. Congratulations. Good morning to everybody. Super. No sound இல்லையே. டீ சாப்பிட்டோம்ல? Good morning. நான் எனர்ஜியா இருக்கேனா? Yes. Wow. Thank you. I am Suresh Kumar coming from the great Katumnar கோயில். இப்ப என்னோட டைமண்ட் லேடி. Hello everyone. Thank you sir. Thank you my captain. நான் ஏன் கேப்டன் நான் உங்களை சொல்கிறேங்கிறது நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கலான் இருக்கேன். எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த உலகத்துக்கு என்னை தந்த என் தாய் தந்தையருக்கு நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்களோட ஏஞ்சல் மிஸ்டர் பேர் சொல்கிறதுக்கே வரமாட்டேங்குது, அந்த அளவுக்கு அடைக்குது எனக்கு. சிவராமன் சார் அண்ட் மீனாக்கா அவங்க ஃபேமிலிக்கு எனக்கு நன்றி. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு அழகு பார்க்கக்கூடிய மென்டார் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, அது நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. மென்டார் அண்டு கவிதா மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ராயல் கியூ ரோபோடெக் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கமாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு எங்களுக்கு எப்படி நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நாங்கள் ஆக்சுவலி காட்டுமன்னார் கோயிலில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் தான் வச்சுருந்தோம். ரெண்டாவதாக ஒரு வருமானம் வேணும்னு தேடுதலும் போது இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. இதில் நாங்கள் லாஸ்ட்டு ஸ்பெக்டாகுலரில் ஒரு V1 தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நீங்கள் உட்காந்துருக்கிற அதே இடத்துல தான் நானும் என் கணவருமா ஜாயின் பண்ணி உட்காந்து இந்த கிளாஸை கவனித்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய மேடை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் ஒரு V3 பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்பெக்டாகுலரில் நாங்கள் ஒரு V6 ஆவோங்கிறது உறுதி. எஸ், நீங்களும் உங்களுடைய இந்த வெற்றி பயணத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட், 2 பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட், 3ஆவதாக பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருங்க. இது 3 மட்டுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட கேப்டனுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். பேக் டு மை கேப்டன். தேங்க்யூ டைமண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 விஷயத்தை நம்ம ரெடியாக வச்சுக்கணும். எல்லாம் பெரியவங்க சொன்னது தான். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருனா என்ன பசியோட இருக்கணும்? ட்ரேடிங், பக்கா ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ தனித்து இருக்கணும். இந்த ஹாலில் உக்காந்தாலும் நம்ம தனித்தனியாக இருக்கணும். ஏன்? நம்ம ஃபோக்கஸ் ஒன்லி ட்ரைனிங்கில் மட்டும்தான் இருக்கணும். பக்கத்தில் பேசுறது, கமெண்ட் அடிக்கிறது, ஸோ நம்ம மற்ற யோசிக்கிறது, செல்ஃபி, நோ செல்ஃபி. ஏன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணால் கடகடன் வந்துடும். சரிங்களா? அடுத்தது விழிப்புணர்வாக இருக்கணும். சார் எப்போ ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னாலும் நம்மளுக்கு அது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தேங்க்யூங்களா? அடுத்தது இப்போ இந்த மாரி ஒரு விஷயத்தை செஞ்சு நம்மளுக்கு 1 இயரில்
அருமையாக சாதிச்சு காட்டியிருக்காரு ஒருத்தவர். 0 to hero. ஸோ அவரை இப்போ பார்க்கலாமா?